வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் வந்து சத்யாவை பற்றி ஒரு சூப்பராக சொல்லியிருப்பாப்ல. அதாவது சத்யா வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறது ஒரு மாதிரி, ஆனால் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கரெக்டாக வந்து இவர் தான் போவாப்ல அப்படின்னு அதை வந்து டிசைட் பண்ணி அதை வந்து கரெக்டாக பேசுகிறது பயங்கரமான விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்து முத்துக்குமரன் என்ன ரஞ்சித்திட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, சத்யா வந்து இந்த கேமுக்கு ஃபிட்டு கிடையாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குட் சோல், நல்ல மனிதன் அவன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அது என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாப்புலன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து சத்யா ஜெஃப்ரி வந்து சத்யாவோட தான் இருப்பான் எப்போவுமே. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 4 வாரமாக வந்து ஜெஃப்ரி வந்து பிரிஞ்சு இன்னொரு இதுக்கு வந்து போயிட்டான், இன்னொரு குரூப்புக்கு வந்து போயிட்டான். ஆனால் வந்து சத்யா வந்து ஜெஃப்ரியை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக யார்ட்டையும் பேசவே இல்லை, ஒன்றுமே பண்ணவே இல்லை, அவனை பற்றி அப்படியே விட்டுட்டான். நிறைய பேர் ப்ரொவோக்லாம் பண்ணியிருப்பாங்க, அருண்லாம் ப்ரொவோக் பண்ணியிருப்பான். இங்கே பாடுறா சின்ன பையன்டா, அவன்கிட்ட இருந்தால் ஒன்றும் பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேங்க்கு போயிட்டான், அவனுக்கெலாம் ஒன்றும் இல்லையாடா அப்படின்னு வந்து அருண்லாம் ப்ரொவோக் பண்ணான். நான் கூட சொல்லியிருப்பேன், 60 நாளாக சும்மாவே இருக்கியே சத்யா, என்ன சத்யா ஒன்றுமே பண்ணாமல் எப்படி இருக்கியே அப்படின்னு வந்து நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த குரூப்புக்கும் ஜெஃப்ரிக்கும் பிரச்சனையாகி திருப்பி ஜெஃப்ரி வந்து சத்யாட்ட வரான். ஒரு கலக்கமும் இல்லாமல், ஒரு களங்கமும் இல்லாமல், ஒரு வெஞ்சன்ஸ் எதுவுமே இல்லாமல் திருப்பி வந்து நெஞ்சோடு வந்து சேர்த்துக்கிட்டான் சத்யா. ஸோ வந்து சத்யா வந்து ஒரு நல்ல மனிதன், அதனால் வந்து இந்த கேமுக்கு வந்து ஃபிட்டு கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன் வரீங்கன்னா, சத்யா வந்து ஜெஃப்ரி வந்து ஏதாவது தப்பு பண்ணானா ஜெஃப்ரியோட தப்பை வந்து கரெக்டாக சொல்லணும், அதுதான் இந்த கேமு. ஆனால் சத்யா வந்து சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அது வந்து சத்யா கிடையாது, சத்யாவோட கேரக்டர் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சத்யா வந்து ஒரு நல்ல மனிதன், ஆனால் வந்து இந்த கேமுக்கு ஃபிட்டு கிடையாது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதேபடி பார்த்திங்கன்னா சத்யாவும் வந்த ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட்டு இதுலேயே எவிக்ட் ஆகி போயிட்டாப்புல. இப்போ போகும்போதும் ரொம்ப ஜாலியாக தான் போனால், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மைண்ட் செட் ஆகிடுச்சு போல இருக்குது, போயிடுவோம் அப்படின்னு. ஸோ 70 நாள் ஆயிடுச்சு, 70 நாளைக்கு மேலே சத்யா இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இவ்வளோ நாள் இருந்தும் ஒன்றும் பண்ணலை. ஸோ போகிறதுலாம் ஓகே தான். ஸோ போகிறப்ப இங்கே கூட கரெக்டாக தான் வந்து குமரா அப்படின்னு சொல்லி பேசினாப்புல. ஸோ தனியாக அட்ரஸ் பண்ணியே பேசினாப்புல, வந்ததுலேருந்து நீ ஒரு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்க, ஸோ அந்த டாப் 5 கண்டஸ்டண்ட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னு என்னோடய ஆசை அப்படின்னு வந்து சத்யா சொல்கிறப்பல, அதுக்கு முத்துக்குமரனும் ரிப்ளை பண்ணுறாரு சூப்பராக, நீ வந்து நல்ல ஒரு தகப்பனாக இருப்ப, ஸோ உன்னுடைய கேரியர் வந்து சக்ஸஸ் ஆக எங்களுடைய பிக் பாஸ் 8 சீசன் கண்டஸ்டன்ட் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு அன்பு மலையை பொழிஞ்சு ஒரு மிக்சர் சத்யா அந்த டேக் கொடுத்தாங்களா அதை சொல்கிறேங்க, மிக்சர் சத்யா வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, நேராக வீட்டில் இருப்பார். ஸோ தர்சிகா ஆல்சோ வீட்டில் இருப்பாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டயத்தில் என்னென்னு பார்ப்போம், நெக்ஸ்ட்டு டுமாரோ எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ.